இதனால ஏற்படுதுங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணோம். அதாவது ஒரு வைப்ரேஷன் பவர், ஒரு செல்போனுக்கு எப்படி நம்ம சார்ஜ் எதுனா தான் பேச முடியுமோ, பாடியில வைப்ரேஷன் பவர், கிரக ரீதியமா வைப்ரேஷன் பவர்ங்கிறத நம்ம அதுக்கு சரி செய்யறதுக்கு என்ன வழிங்கிறத பார்த்தேன். ஒரு சில கோயில் சில வழிகளை வகுத்து கொடுத்து அதை ஃபாலோ பண்ணாங்க. அதே மாதிரி நான் சொன்ன டைம்ல ப்ரமோஷன் நடந்துச்சு. அதாவது நம்ம சொல்லக்கூடிய விதத்தை வந்து ஃபாலோ பண்ணணும். எதுவுமே ஒரு கோயிலுக்கு போனா கூட மனசு உருகி நம்ம சாமியும் பண்ணணும். நாம போட்டு கையெடுத்து ஒரு தீபத்தை போட்டு சூடத்தை பத்தி வச்சுட்டு இப்படின்னு 20 டாட்டா கமிச்சு வந்தா அது நடந்துராது. எல்லாமே அதாவது ஒரு நட்பா இருந்தாலும் பாசத்தோட நட்பு இருக்கணும்னு சொல்றாங்க. ஒரு உறவா இருந்தாலும் பாசத்தோட அந்த உறவு இருக்கணும். அந்த பாசங்கிற விஷயங்கள் தான் அது. அது மாதிரி எடுத்து ஃபாலோ பண்ணாங்க. கரெக்டா அது நடந்துச்சு. கரெக்டா நடந்துட்டு இருக்கு. பிரபல ஒரு நகைக்கடை அதிபர் நண்பர் கூட. அப்போ அவர் வந்து உங்களை சந்திக்கிற போது அவருக்கு வந்து நரம்புல வந்து ப்ராப்ளம் இருக்கு, அதனால வாழ்க்கை பாதிக்குனீங்க. அதே மாதிரி பாதிச்சிருக்கு. என்னன்னா அந்த நரம்பு மண்டலங்கள் வரைக்கும் அப்படி நீங்க ரேகையில ஆராய்ச்சி பண்ண முடியுது சொன்னா யாரும் நம்ப கூட மாட்டாங்க சாமி. உடம்புல இந்த இடத்துக்கு மச்சம் இருக்கு, இந்த இடத்துக்கு தழும்பு இருக்குன்னு முதல் கொண்டு இந்த பைரவனுடைய யாரால அந்த ரேகையில நான் பார்த்து சொல்லிட்டு இருக்கேன். அதிர்ந்து போற அளவுக்குலாம் நடந்திருக்கு. உடம்புல இந்த இடத்துக்கு இந்த மச்சம் இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்கேன். அது அது இவ்வளவுதான் கிடையாது. எவ்வளவு விஷயங்கள் நம்ம அதை பத்தி பேசணும், நிறைய பேசலாம். அதாவது ஒரு மனிதர் வந்து உட்கார்ற போது நம்ம ஆராயணும். ஃபர்ஸ்ட் உடல்ல பிரச்சனையா, மனசுல பிரச்சனையா, கிரகத்துல பிரச்சனையா, தொழில பிரச்சனையா, குடும்பத்துக்குள்ள பிரச்சனையா, மனைவியில பிரச்சனையா, அது மாதிரி ஒவ்வொன்னு தனித்தனியும் நம்ம பிரிச்சு அனலைஸ் பண்ற போது கிரகத்துல பிரச்சனை, ரைட், ஓகே, எதனால இந்த பிரச்சனை, கிரகத்தினால என்ன பாதிக்கிறாங்க, உடலை பாதிக்கிறாங்களா, மனசை பாதிக்கிறாங்களா, சரி உடலை பாதிக்கிறாங்க, உடல்ல என்னென்ன பாதிப்பு இருக்கு, அது உடல்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு பாதிப்பு வரலாம், கைகாலுக்கு பாதிப்பு வரலாம், ரத்த சம்பந்தப்பட்ட, வயிறு சம்பந்தப்பட்டது, ஹார்ட் சம்பந்தப்பட்டது, காது மூக்கு கண்ணு எவ்வளவு பாதிப்புகள் வரலாம். அந்த பாதிப்புகள் என்னங்கிற ஆராய்ந்து வரும்போது அது நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்பு. அவர் அந்த மனிதர் எவ்வளவு பாதிப்புல எவ்வளவு ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணிட்டு இருந்தார். சிரிச்சாரு. எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு சொல்லி கேட்கறத விட எனக்கு நீங்க சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்பர் தான் நம்பாம இருக்க முடியல அப்படின்னாரு. ஏன்னு கேட்டேன், இதுதான் பிரச்சனைன்னு இந்த பிரச்சனை கரெக்டா எப்படி தெரியுது அப்படிங்கிறாரு. அதுக்கு அந்த அருளால, அந்த பைரவனுடைய அருளால நான் கோடுகள் எடுத்து கால்குலேட் பண்றேன், அனலைஸ் பண்றேன், அந்த கோடுகளை வரக்கூடிய பிளவுகளை வைக்கிறேன், அந்த பிளவுகள்னால இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தெரியப்படுத்துறேன். அதனால நான் சொல்ற விஷயங்கள் கரெக்டா இருக்குன்னு சொன்னேன். அப்போ அதுக்கு என்ன வழின்னு கேட்டாரு. வழி இருக்கு, ஒரு நாள் 2 நாள் டைம் கொடுங்க, அதை நான் பார்த்துட்டு தெய்வத்துக்கு உத்தரவு வச்சு கேட்டுட்டு அதுக்கு வழி வகுத்து தர, அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி வழி வகுத்து கொடுத்து ஃபாலோ பண்ணாங்க. ரொம்ப நல்லது நடந்துச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 8 தலைக்கட்டு 6 தலைக்கட்டு முன்னாடி ஒரு கிளைண்ட் பார்த்துருக்கீங்க. அது மாதிரி வந்து ஒரு இந்த இடத்துல இத்தனாவது கிலோமீட்டர் இந்த வயல்ல ஒரு 6 அடிக்குள்ள ஒரு சாமி இருக்கு. நான் அதை எப்படி வந்து உங்களால மட்டும் சொல்ல முடியும் சாமி இந்த ஜோதிடத்துல? அது தெய்வ, நீங்க சொன்ன நபர் ஒருத்தர். ஆமா. அதே மாதிரி விஜயகாந்த் சார் கூட அந்த தெய்வ விஷயங்கள் ஒண்ணு சொல்லியிருந்தேன். அது மாதிரி அதாவது நம்ம ஒரு பூர்வீக சொத்து இருக்கலாம். பூர்வீக சொத்துல வந்து 3 தலைக்கட்டுக்கு மேல ஒரு சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா 3 தலைக்கட்டுக்கு மேல அந்த குடும்பம் அபிவிருத்தி ஆகாது. அது மாதிரி அதாவது அவங்க ஒரு அதே மாதிரி அந்த குடும்பத்துல பாத்தீங்கன்னா அபிவிருத்தி இல்லாத விஷயம் 3-4 தலைக்கட்டு ஆயிடுச்சு, குழந்தைகள் அதுக்கு மேல ஆகல, குழந்தைகள் இல்ல. அதுக்காக ஒவ்வொன்னும் எடுத்து ஆராய்ந்து பாக்குற போது பூர்வீக சொத்து இருக்கான்னு கேட்டா, அந்த சொத்துல ஏதாவது தெய்வம் இருக்கான்னு கேட்டா, தெய்வம் எதுவும் இல்லையே அப்படின்னாங்க. இல்ல தெய்வம் இருக்கு அப்படின்னு கேட்டா எனக்கு அவங்களுக்கு பெரிய வாக்குவாதம் வந்துச்சு. அப்புறம் தான் நான் வழி வகுத்து கொடுத்து இந்த இடத்துக்கு இந்த மாதிரி ஒரு ஏதாவது மரங்கள் இருக்கு அப்படிங்கறத நான் ரேகை பாக்குற போது எனக்கு அந்த பைரவனுடைய அருளால அந்த ரேகையில அனலைஸ் பண்ற போது இந்த இடத்துக்கு ஏதாவது இந்த மரங்கள் இருக்கா அப்படின்னு அந்த தோட்ட பூரிய சொத்துல இருக்கான்னு கேட்டா ஆமா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு கீழே வந்து தெய்வங்கள் இருந்து மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா தெய்வ உருவமா இருந்தது. அவங்க போய் அதை பார்த்தாங்க, அது தெய்வம் உருவமா இருந்துச்சு. அது மாதிரி அதை எடுத்து பாக்குற போது அந்த தெய்வம் அதுக்கு எடுத்து பிரதிஷ்டி பண்ணாங்க. அது எப்பவும் போல அவங்க குடும்ப சுபிச்சம், சேமம், ஆரோக்கியம் எல்லாமே நிலவுச்சு. அது மாதிரி கண்டுபிடிச்சு சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மையா இருந்துச்சுன்னா நான் அது நடக்கக்கூடியது கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. அது எல்லாமே 100% நடக்கும். அதான் சாமி. இப்ப சில பேர்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லாம் சொல்லிட்டு கரெக்டா வந்து பூர்வ கர்மா அத மாதிரி இந்த ஒரு புண்ணிய தோஷம் இருக்கு, இதுக்கு வந்து நீங்க இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்றீங்க. அந்த ரேகைகள்லாம் எல்லாம் சுத்தமா இருந்தாலும் இந்த தோஷம் இருந்தா அவங்க வந்து இது பிதிர் கர்மா, அதாவது கர்ம வினைகள்ங்கிறது ஒரு ஜாதகத்துல இருக்க கூடாது சாமி. கர்ம வினைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த 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 வம்சத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு ஆண் எத்தனையோ கர்மத்தை பண்ண வேண்டியது இருக்கும், கர்ம காரியங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது அவங்களுடைய கூட வம்சத்துல பாத்தீங்கன்னா ஆண் வாரிசு இல்லாம இருக்கு. இவங்க அந்த கர்ம காரியங்கள் இவங்களுக்கு அது பண்ணக்கூடிய அளவுக்கு ஏன் இருக்குங்கிறது தான் பிதுர் கர்மா. அந்த பிதுர் கர்மா அதாவது இறந்து போனவங்களுக்கு பிதுர் கொடுக்கக்கூடியது கர்மா கிடையாது. 16 நாள் முடிஞ்சிருச்சுன்னா இறந்தவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சிடும். அதுக்கு மேல அவங்களுக்கு இங்க இருந்துகிட்டு இந்த பூலோகத்துல இருக்க முடியாது. இந்த பைரவருடைய அது திதிகள், அது பைரவர் பத்தின
ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரி படிச்சீங்கன்னா அதனுடைய விளக்கம் தெரியும். அதாவது நம்ம காசிக்கு போய் நம்ம போறோம் அப்படின்னா அந்த பைரவர் நம்ம தரிசனம் பண்றதுக்கு தான் போறோம். அது மாதிரி அந்த 16 நாள் முடிஞ்சிச்சுன்னா அந்த பூலோகத்துல இருக்காது. அந்த கர்ம வினைகள் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய கிரகத்துல கர்மா இருந்துச்சு அப்படின்னா அவ கர்மத்தை வந்து அதாவது கொல்லி வைக்கக்கூடிய நிலை, அந்த கொல்லிக்கு போயே தீர்வான். அது மாதிரி அது இல்லாத போது அது இருக்கக்கூடாது என்னங்கிறது நம்ம தீர்வு, கர்ம வினைக்கு தீர்வு என்ன, பிதுர் கர்மாவுக்கு தீர்வு என்னங்கிறத அனலைஸ் பண்ணி அதை கரெக்டா ஃபாலோ பண்ற போது அதுக்கு அந்த தீர்வு அந்த மனிதர் அதோட முற்றுப்புள்ளி வைக்கப்படுறார். அந்த கர்மத்திலிருந்து நிவர்த்தி ஆகிற போது அந்த குடும்ப ரீதிய கர்ம நிவர்த்தியாகும், அந்த குடும்ப சுபிச்சமாகும், வளர்ச்சியாகும், அபிவிருத்தியாகும். இதுதான். அதே மாதிரி இப்ப காசின்னு சொன்னோடனே ஒரு ஞாபகம் சாமி, காசியில பாத்தீங்கன்னா பைரவர் தான், பைரவருக்கு தான் எல்லாம் போறாங்க. அங்க போய் முக்தி அடையணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இளம் வயதுலயும் போயிடுறாங்க, கொஞ்சம் குடும்பத்துல கவனிக்க முடியாதவங்களும் போயிடுறாங்க. இப்படி அந்த காசியில போய் தான் முக்தி அடையணும் அப்படிங்க பைரவர் அடையணுங்கிறதுக்கு விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சி தொடர்கிறது. சாமி, இப்போ நான் என்ன கேட்டேன்னா, இந்த காசிக்கு போய் தான் பைரவர்கிட்ட போய் அந்த முக்தி அடையணும்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வீட்டில் கைவிடப்பட்டவங்க, அதே மாதிரி மூதாதையர்கள் அப்படிப்பட்டவங்கலாம் போறாங்க. இல்லை அந்த காசிக்கு போய் தான் அந்த பைரவர்கிட்ட அருள் பெறணுமா, இல்ல இங்க இருக்கிற கால பைரவர் இந்த பைரவர் அப்படி கும்பிட்டா? அதாவது நல்ல கேள்வி. காசிக்கு போறதே வந்து பாவத்தை கழிக்கத்தான் காசி போறோம். காசி பிரதானமே பாத்தீங்கன்னா பைரவர் தான் சாமி. அந்த காசியில போய் நம்ம வந்து பாவத்தை கழிக்கணும் அப்படிங்கறது வந்து எல்லாருனாலே அது சாத்தியம் அல்ல. எல்லாரும் காசிக்கு போறதுங்கிறது வந்து காசிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு யோகம் வேணும். காசிக்கு போறது, காசிக்கு போயிட்டு வந்து பாவத்தை கழிக்கிறதுங்கிறது அது அப்படின்னு கிடையாது. அந்த காசிக்கு போறதுனால ஒரு பவர், ஒரு விஷயம். அங்க போய் கழிக்கிறது ஒரு அங்க போய் அந்த நீராடுறதும் அந்த ஆத்துல தரிசனம் நீராடுறதும் முழுகிறதும் தலைமுழுகிறதும் பாத்தீங்கன்னா பாவம் கழிக்கும். அந்த பைரவர் அந்த மண்ணுல போய் நம்ம மிதிச்சுட்டு வரும்போது நமக்கு ஒரு வைப்ரேஷன் பவர், அதுக்கு ஒரு பவர் கிடைக்குங்கிறது தான் ஐதீகம். அதாவது ஒரு மனிதனுடைய கிரகத்தை நம்ம ஆராயக்கூடியதுதான் முக்கியமான விஷயம். நீங்க பாவத்தை நம்ம எடுத்தோன்னே பாவம்னா பாவத்தை கழிக்கிற காசிக்கு போயிடுறோம். அப்ப உடல் தீருன்னா உடல்ல பிரச்சனைனா காசிக்கு போக முடியும் அப்படிலாம் கிடையாது. அந்த ஒரு தீர்வு என்னவோ அதுதான் நம்மளுடைய கிரகநிலை என்னவோ அதுதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களும் கிரகத்தில் இருக்கக்கூடிய நிலைகளும் அந்த நிலையில நம்ம ஆராய்ந்து பாக்குற போது பாத்தீங்கன்னா அது என்ன தீர்வுங்கிறது தகுந்த மாதிரி நம்ம வழிவகுத்து கொடுக்க முடியும். அதாவது காசின்னு சொல்ற விஷயம் ரொம்ப அற்புதமான விஷயம். இப்ப பாத்தீங்கன்னா நான் கடவுள்னு சொல்லிட்டு அந்த படமே காசி பேஸ் பண்ணிட்டு அந்த பைரவரை பேஸ் பண்ணிட்டு அந்த படமே வந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த படம். நான் நடிகை ஆரியாட்டியும் நடிகை ஆக்டர் இந்த டைரக்டர் பாலாட்டியும் நான் கூப்பிட்டு சினிமா துறையில வட்டங்கள் நட்பு இருக்கிறதுனால நான் கூப்பிட்டு பேசினேன். ரொம்ப அற்புதமா எடுத்திருக்கீங்க, ரொம்ப நல்ல விஷயம். அந்த பைரவர் என்னுடைய அவர் என்ன எப்படியெல்லாம் இருந்தார், எப்படியெல்லாம் உருவானார் அப்படிங்கிறது அந்த ஆரியாவுடைய அந்த கதாநாயகனுடைய கதையா இருந்துச்சு. அந்த பைரவருக்குங்கிறது மிகப்பெரிய சக்தி எப்படி இருக்குது, அது வந்து பித்து பிடிச்ச மாதிரி தான். நான் அப்படித்தானே இருந்தேன். அந்த பித்து பிடிச்சுங்கிற ஸ்தானம் வந்து பைரவனுடைய நிலை என்னன்னா அவன் நமக்குள்ள இருக்கிற போது அவன் நம்ம அந்த வைப்ரேஷன் பவர் நமக்கு வர்ற போது அந்த தியானம் பண்ற போது பாத்தீங்களா அது நல்லா உணர முடியும். அந்த சக்தி நம்ம உடம்புல ஏறிக்கிட்டு அந்த வைப்ரேஷன் பவர், அதுக்காக நான் சாமி ஆடுறதோ அதெல்லாம் கிடையாது. தியானம்ங்கிற ஒரு சக்தி உருவாக்கிட்ட அந்த தியானத்தினுடைய சக்தியில் உருவாக்கி நிலைகளை கொண்டு வந்துட்டு இருக்கேன். காசிக்கு எத்தனையோ விஷயங்கள் பார்த்திருக்கேன். அங்க போய் பாத்தீங்கன்னா சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா கண் முன்னாடி வந்து நம்ம இறந்தவங்களை வச்சு இது பண்ணிட்டு இருப்பாங்க. கண் முன்னாடி அவங்களுக்கு இறந்தவங்க மேல அந்த நான் கடவுள் படத்துல வந்த மாதிரி பூஜைகள் எல்லாம் பண்ணிருக்காங்க. நான் கண் கூட பாத்திருக்கேன். அந்த பார்க்கக்கூடிய நிலை, அந்த நீராடக்கூடிய நிலைகள், அதுக்கு ஒரு பவர் இருக்கு. அதனால நம்ம காசிக்கு போயிட்டு வரோம். சரிங்க சாமி, இப்போ வந்து ஒரு மெய்சிலைக்கக்கூடிய விஷயம், ஒரு பல கோடி ரூபாய் பிரச்சனை, சொத்து கேஸ் அது நடந்துட்டு இருக்குது. அவர் வந்து உங்களை சந்திக்கிறாரு. இத்தனாம் தேதி இந்த கிழமை இந்த நாள்ல வந்து ஜட்ஜ்மெண்ட் உன் பக்கம் தான் ஆவணீங்க. அதே மாதிரி அந்த ஜட்ஜ்மெண்ட் அவர் பக்கம் நடந்துருச்சு. அது எப்படி உங்களால துல்லியமா கோர்ட்டு கேஸ்? ரொம்ப நல்ல விஷயம். அது ரெண்டு விஷயத்தை கணக்கெடுத்த சாமி. இப்ப என்கிட்ட வந்து சந்திக்கக்கூடிய நபர் வர்றாரு. அவருக்கு வந்து அவருடைய போக்குப்படி பாத்தீங்கன்னா, அவருடைய கணக்குப்படி பாத்தீங்கன்னா அவர் பெருசா செலவு பண்ண முடியக்கூடிய தருணம் அவளு இல்ல. ஆனா இவருக்கு வர வேண்டிய சொத்து கோடிக்கணக்குல. அவரை நான் 6000 அதுக்கு என்னென்ன மைனஸ்ங்கிறத பார்த்து அனலைஸ் பண்றேன். அது கரெக்டா வந்துச்சு. நான் அதுக்கு சில வழிவகுத்து கொடுக்குறேன். நாட்களை தள்ளி போடுங்க. இன்றைய காலகட்டத்திலிருந்து இந்த காலகட்டம் இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் எதுவுமே நீங்க பேச வேண்டாம். அதுக்கு சில திசைகள் மாறட்டும், இந்த புத்திகள் மாறட்டும், இந்த கோடுகள் வலு பண்றதுக்கு என்ன வழியா அதை நம்ம பாத்துக்குவோம். அது இந்த காலகட்டத்திலிருந்து இந்த காலகட்டம் வந்து அந்த தேதியை தள்ளி போடுங்க. அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட் வர மாதிரி நீங்க வக்கீல்கிட்ட பேசி கொண்டு வாங்க அப்படின்னா அதே மாதிரி கொண்டு வந்தாரு. பல கோடி சொத்தை ஈட்டு இன்னைக்கு அவரு நான் இந்த அளவுக்கு வந்து கோயில் கட்டுற அளவுக்கு முயற்சி எடுத்திருக்கேன்னா அவரு ஒரு கடுவளவான சில உதவிகள்னாலதான். அது மாதிரி ஒவ்வொரு மனிதர்களுக்கு நம்ம ஆராயக்கூடிய விதங்கள்
குணங்கள் ஒண்ணு, அதுக்கு கொடுக்கக்கூடிய தீர்வுகள் ரொம்ப முக்கியம். எவ்வளவு மனிதர்கள் வர்றாங்க, எவ்வளவு பிரச்சனைகள் வர்றாங்க, அந்த பிரச்சனைகள் எல்லாமே அனலைஸ் பண்ணி நான் வந்து கதை டெய்லி 10 பேர்த்தெல்லாம் பாக்குறது கிடையாது சாமி. டெய்லி 5 பேர் 5 பேர் 4 பேர் 4 பேர், அந்த 4 பேர்த்துக்கு பரிபூர்ணமான தீர்வு கிடைக்கணும், 4 பேர்த்துக்கு குழப்பம் இல்லாம தீர்வு கொடுக்கணும். ஒரு சில பேர்த்துக்கு பார்த்து இந்த கோயில போய் தரிசனம் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவேன். அந்த கோயில் வினோத் சரி சாமி, இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல ஜோதிடர்கள் மத்தியில பரிகாரங்கள், அதே மாதிரி பூஜை புனஸ்காரங்கள் அப்படின்னு பார்த்த உடனே அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கிற மத்தியில நீங்க வந்து பைரவர் உத்தரவு 1 மாதமானாலும் சரி, 6 மாதமானாலும் சரி, 1 வருடம் ஆனாலும் சரி, அவர் உத்தரவு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து அவங்கள கூப்பிட்டு இதை பண்றதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கா இல்லையா இப்படின்னு கேக்குறீங்க. ஏன் உங்களுக்கு வந்து இந்த துறையில வந்து பணம் சம்பாதிக்கணும், நம்மளும் வந்து பெரிய கார் பங்களா அப்படி போகணும் அப்படிங்கிற எண்ணம் ஏன் உங்களுக்கு என்ன இருக்குல்ல? என்ன இல்லாம இருக்கு? என்ன இல்லாம இருக்கு? நீங்க கார் கேக்குறீங்க இருக்கு, பங்களா கேக்குறீங்க இருக்கு, சொத்து கேக்குறீங்க இருக்கு. அதாவது 2-3 விஷயங்கள் வந்து இதுல ரொம்ப நான் யோசிக்க கூடியது. ஒண்ணு, ஒரு மனிதருக்கு வியாதிகள் இருக்க கூடாது, மன நிம்மதி வேணும், சுபிச்சம் சேமம் ஆரோக்கியம் வேணும். இது எல்லாத்தையும் தாண்டி நான் இதை தேர்ந்தெடுத்தது வந்து நான் தேர்ந்தெடுத்துன்னு சொல்ல முடியாது. கடவுளுடைய அனுகிரகத்தினால இது நமக்கு ஒரு கடுவளவு அந்த பைரவனுடைய அருள் கொடுத்திருக்கேன். அந்த அருளை நம்ம வலுப்படுத்தி கொண்டுட்டு போயிட்டு இருக்கேன். நீங்க கேட்டீங்க இது வந்து 1 மாசம் கூட டைம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது எந்த ஒரு விஷயங்களும் நான் முடிவு எடுக்கிறது அல்ல. அதாவது நான் பாக்குறது மட்டும்தான் நான் என்னுடைய வேலை. அதுக்கப்புறம் அவங்க உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கறது பைரவர் தான். அதுக்கு தான் நான் சொல்றேன், டெய்லி 4 பேருக்கு மேல 5 பேருக்கு மேல பாக்குறது கிடையாது. அதுக்கு தீர்வு வந்து கடவுள் பைரவர் என்ன கொடுக்கறானோ அதான் தீர்வு. ஒரு சில பேருக்கு கோயில் போயிட்டு உத்தரவு கொடுக்கலாம், ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா பரிகாரங்கள் வரலாம். அதே என்ன பரிகாரம்னு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு சாமி. அதாவது நீங்க கடல்ல போய் ஒரு 3 டைம் நீங்க தலைமுழுகிட்டு வந்தீங்கன்னா ஒரு பரிகாரம் தான். ஒரு களத்திர தோஷமோ ஒரு தோஷங்கள் இருந்து வாழைமரத்தை வெட்டி கட்டுறது அது ஒரு தோஷம் தான். ஒரு பூஜைகள், ஒரு கோயில ஒரு பாலாபிஷேகம் பண்றது, ஒரு தெய்வத்துக்கு பாலாபிஷேகம் பண்றது பரிகாரங்கள் தான். ஒரு மஞ்சள் அபிஷேகம் பண்றது பரிகாரங்கள் தான். இதுல நான் பிரதானம் என்னன்னு பாப்பேன். இப்ப வந்து ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு பிரதானம் வரும் சாமி. ஒரு சில பேருக்கு ஒரு உதாரணம் பாத்தீங்கன்னா நாகதோஷம் இருக்கிறவங்களுக்கு உத்தரவு வரலாம், நாகதோஷ உத்தரவு வரலாம், இந்த கோயிலுக்கு போயிட்டு உத்தரவு வரலாம். ஒரு சில பேருக்கு பரிகாரங்கள் ஹோமங்கள் அந்த மாதிரி உத்தரவு வரலாம். ஒரு சில பேருக்கு ஒரு கோயில் அபிஷேகம் பண்ண சொல்லி இந்த அம்பாளுக்கு பண்ண சொல்லுங்க, அல்லது சிவனுக்கு பண்ண சொல்லுங்க, அல்லது பெருமாளுக்கு பண்ண சொல்லுன்னு உத்தரவு வரலாம். அது மாதிரி நான் எடுக்கக்கூடியது தனிப்பட்ட மனிதன். உங்களுடைய ரேகை நான் எடுத்து ஆராய்ச்சி பண்றேன், உங்களுடைய ரேகை எடுத்து பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுடைய கிரகத்தை நான் அப்படியே உத்தரவு தெய்வத்தை வச்சிடறேன். அவ என்ன தீர்வு கொடுக்குறானோ அது வந்து பூஜைகள் வரலாம், பரிகாரங்கள் வரலாம், எது வேணாலும் வரலாம். அவள் பூந்துறையில் ஒரு புதிய அதிசயம். ஜோதிட சாஸ்திரத்தில் இதுவரை யாரும் சாதிக்காத வகையில் ஒரு புதிய சாதனை. கால் பெருவிரல் ரேகையை வைத்து உங்கள் வாழ்வில் நடக்க போகும் உண்மைகளை தெள்ளத் தெளிவாக விளக்குகிறார் ஜோதிட மேதை KPS விஜய். இந்த கால் பெருவிரல் ரேகையை ஜோதிடர் பைரவ சாஸ்திரம் மூலம் சினிமா நட்சத்திரங்கள், அரசியல் பிரமுகர்கள், தொழில் அதிபர்கள் ஆகியோர்களின் எதிர்காலத்தை கணித்து இப்படித்தான் நடக்கும் என்றால் அப்படியே நடக்கிறது. இதுவரை யாரும் கண்டும் கேட்டும் சொல்லாத வகையில் ஒரு மாபெரும் ஜோதிட கலை KPS விஜய். கால் பெருவிரல் ரேகை ஜோதிடம், ஜோதிட மேதை, பைரவ சாஸ்திரம், நியூமராலஜி நிபுணர், காங்கேயம் மெயின் ரோட், அவள் பூந்துறை, ஈரோடு மாவட்டம். மொபைல் 9443351497. அவள் பூந்துறையில் ஒரு புதிய அதிசயம். ஜோதிட சாஸ்திரத்தில் இதுவரை யாரும் சாதிக்காத வகையில் ஒரு புதிய சாதனை. கால் பெருவிரல் ரேகையை வைத்து உங்கள் வாழ்வில் நடக்க போகும் உண்மைகளை தெள்ளத் தெளிவாக விளக்குகிறார் ஜோதிட மேதை KPS விஜய். இந்த கால் பெருவிரல் ரேகையை ஜோதிடர் பைரவ சாஸ்திரம் மூலம் சினிமா நட்சத்திரங்கள், அரசியல் பிரமுகர்கள், தொழில் அதிபர்கள் ஆகியோர்களின் எதிர்காலத்தை கணித்து இப்படித்தான் நடக்கும் என்றால் அப்படியே நடக்கிறது. இதுவரை யாரும் கண்டும் கேட்டும் சொல்லாத வகையில் ஒரு மாபெரும் ஜோதிட கலை KPS விஜய். கால் பெருவிரல் ரேகை ஜோதிடம், ஜோதிட மேதை, பைரவ சாஸ்திரம், நியூமராலஜி நிபுணர், காங்கேயம் மெயின் ரோட், அவள் பூந்துறை, ஈரோடு மாவட்டம். மொபைல் 9443351497. அவள் பூந்துறையில் ஒரு புதிய அதிசயம். ஜோதிட சாஸ்திரத்தில் இதுவரை யாரும் சாதிக்காத வகையில் ஒரு புதிய சாதனை. கால் பெருவிரல் ரேகையை வைத்து உங்கள் வாழ்வில் நடக்க போகும் உண்மைகளை தெள்ளத் தெளிவாக விளக்குகிறார் ஜோதிட மேதை KPS விஜய். இந்த கால் பெருவிரல் ரேகையை ஜோதிடர் பைரவ சாஸ்திரம் மூலம் சினிமா நட்சத்திரங்கள், அரசியல் பிரமுகர்கள், தொழில் அதிபர்கள் ஆகியோர்களின் எதிர்காலத்தை கணித்து இப்படித்தான் நடக்கும் என்றால் அப்படியே நடக்கிறது.
இதுவரை யாரும் கண்டும் கேட்டும் சொல்லாத வகையில் ஒரு மாபெரும் ஜோதிட கலை KPS விஜய் கால் பெருவிரல் ரேகை ஜோதிடம், ஜோதிட மேதை, பைரவ சாஸ்திரம், நியூமராலஜி நிபுணர், காங்கேயம் மெயின் ரோட், அவல் பூந்துறை, ஈரோடு மாவட்டம். மொபைல் 9443351497. பிரபல அரசியல்வாதி அவர் வந்து பாத்தீங்கன்னா கட்சியில ரொம்ப ஒரு அடிமட்ட தொண்டரா இருந்தாரு. அவர் உங்களை வந்து சந்திக்கிற போது நீங்க இந்த இதுல வந்து இவ்வளவு பெரிய பொறுப்புக்கு வருவீங்கன்னு சொன்னீங்க. அதே மாதிரி அந்த சொன்ன தேதியில அந்த பொறுப்புக்கு வந்துட்டாரு அந்த அரசியல்வாதி. மற்றதெல்லாம் துல்லியமா சொல்றீங்க, இந்த இதை வந்து துல்லியமா கணக்கிட்டு சொல்றதுக்கு என்ன வழிவகை? அதாவது கணக்கீடுங்கிற